சுகமான சுமை. கண்டிப்பா. எத்தனை சுமை இருக்கு? எத்தனை சுமையை வேணாலும் இறக்கி வச்சிடலாம் சுவாமி. இந்த சுமையை வந்து இறக்கி வைக்க முடியாது, தானா இறங்கினாத்தான் உண்டு. அப்படியே நெல்மலூர் பக்கம் போயிட்டு கைகாட்டு உங்களை போய் கருதறுத்து எல்லாம் கொத்துக்கு எல்லாம் பிடிச்சி, ஏன்பா 10 பேர் வேணா வந்திருக்கும் போது அதான் பூசா கல்யாணம் 4 மாசம் கர்ப்பிணியா இருக்கும் பொழுது, ஏய் சக்தி பிள்ளை பாம்புடா 4 மாசம் கர்ப்பமா இருக்கா, உங்களை இல்லைங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை இல்லம்மா, நடைமுறைய பேசுவாங்க. ஒரு பெண்மணி, அம்மா கர்ப்பாயக்கா நான் 4 நட தூக்கி இன்னொரு 4 நட பாக்கி இருக்கு, உண்மையிலே பாம்புட வாய் மாசம் வயது வாய் ஒரு அப்படின்னு சொல்லி பொத்துக்கி போட்டுருவாங்க. ஆனா அதே சமயத்துல மாசமா இருக்க சூழ்நிலையில போய்கிட்டு, அக்கா கருப்பாயக்கா 6 மாசம் நான் குழந்தை சுமந்துட்டு இது மாதிரி எனக்கு சுமக்க முடியாது, எனக்காக 4 மாசம் நீ சுமந்துக்குருவானா முடியாதே. அப்ப பாத்தீங்களா எந்தெந்த சுமையை யார் யார் சுமக்கப்பட்ட ஒரு வரமுறை இருக்கிறது. கண்டிப்பா அது கடவுள் கொடுத்த நியதி தானே. அப்ப ஓத்திரியத்தை இருந்தாலும் அது வந்து உண்மையாக்கி காட்டும் பொழுது சாதகமாக தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதனால